வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் பேசுவோம் வாங்க. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாபிக். அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்குவாரா, பிஜேபியை விட்டு வெளியே வருவாரா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஹாட் டாபிக். ஸோ இதுக்கான பதில் வந்து உள்ளே இருக்குது. ஸோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க பார்க்கலாம். அண்ணாமலை மாதிரி ஒருத்தரை வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் வேணான்னு சொல்லுமா, இல்லை அண்ணாமலைக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்து திரும்ப வந்து பிஜேபி அண்ணாமலை அவர்களை தக்க வைக்குமா? ஒருவேளை அண்ணாமலை பிஜேபியிலேருந்து விலகி தமிழ்நாட்டில் வேறு கட்சி தொடங்குவார் அப்படின்னா அது வந்து விஜய்க்கு எந்த அளவுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும்? ஆல்ரெடி 2 கட்சி வந்து மிகப்பெரிய பின்னடைவில் இருக்காங்க 2026 எலெக்ஷனில். ஸோ 31 எலெக்ஷன் விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படின்னு மாறுமா அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கி பதில் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 நாளாக அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லியில் இருக்கார், அமித்ஷா மீட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கான தீர்வு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி தொடங்கிட்டார் அப்படின்னா அவர் வந்து பெரும்பான்மை காட்ட முடியுமா அடுத்த எலெக்ஷனில், அல்லது அவருக்கான ஓட்டு வங்கிகள் அப்படின்ற சொல்கிற எது அவர் வச்சுருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஸோ நேர்மையாக வந்து ஆட்சி நடத்துவார் அப்படிங்கிறதுக்கு மக்கள் விருப்பம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை விஜய் மாதிரி ஒரு பெரிய சக்தி இருக்க ஒரு அரசியல்வாதிக்கு ஆப்போசிட்டில் அவரால் நிலைநாட்டி நிற்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.